பிரைடோட வீட்டுக்கு போனதும், "இவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் பிரைடல் அட்டெண்ட் பண்ணதில பிரைடு கூட பேசாம நேரா பிரைடல் மேக்கப் போனது இந்த ஒரு மேக்கப் தான். ஏன்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் பேசி புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெ சிஸ்டர் இன் லா தான் அவங்களோட ஜுவல்ஸு, சாரி, அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்புனது. கான்வர்சேஷன் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் நடந்தது. பிரைடு கிட்ட நான் அதுவரைக்கும் பேசவே இல்ல. அவங்க சாரி ஃபோட்டோ அனுப்புனாங்க. ஜுவல்ஸு என்ன செட்டு வேணும்னு நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன். அதுக்கேத்த மாரி ஜுவல் செட் இந்த செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு மேக்கப் இல்லாத ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பி விடுங்க பிரைடோடதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபோட்டோ அனுப்பிட்டுருந்தாங்க. ஆ எனக்கு வந்து அவங்க பிரைடல் கூட நான் பேசவே இல்ல. புக் பண்ணிட்டு அவங்க லொக்கேஷன் அனுப்புனாங்க. அந்த லொக்கேஷனுக்கு நாங்க போயிருந்தோம். ஜுவல்ஸ் எடுக்க முன்னாடி ஜுவல்ஸ் செட் வந்து நான் கேட்ட செட்டு கிடைக்காம வேற ஒரு செட்டு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு செட்டு எடுத்து போயிட்டுருந்தோம். போயிட்டு லொக்கேஷன் போயிட்டு நான் ரொம்ப நேரமா நாங்க ட்ரை பண்ணிட்டுருந்தோம். ஃபோன் பிக் பண்ணவே இல்ல. எக்ஸாக்ட்டா எந்த லொக்கேஷன் தெரியல. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பிக் பண்ணாங்க. அவங்க லொக்கேஷன் போயிட்டோம். ஆல்ரெடி நாங்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசரமா போயிருந்தோம். "இவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மதர் இன் லான்னு நெனைக்கிறேன். அவங்க கேட்டிருந்தாங்க. பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ பார்ப்போம். நாங்கள் இதுக்கு முன்னாடி பொண்ணோட ஃபேஸ் நாங்கள் நேரில் பார்க்கல, ஃபோட்டோ தான் அனுப்பியிருந்தாங்க. ஹேரும் எப்படி இருக்குங்கன்னு தெரியல. பொண்ணாக போகுது. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பொண்ணு சாப்பிடவே இல்லை. இது காலையில் சாப்பிட்டதோடு சரினாங்க. சாப்பிட்றது முக்கியம், போய் சாப்பிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். ரிங் லைட்லாம் செட் பண்ணியாச்சு. இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. வந்ததுக்கப்புறம் பரபரன்னு இன்னும் 1.5 மணி நேரத்தில் 2:30 மணிக்கெலாம் போயிடணும்னு சொன்னாங்க. சர்ச்சுக்கு போயிடணும். 1.5 மணி நேரத்தில் என்னத்த பண்ண போகிறோம்? 1/2 அன் ஹவர்லேயே பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு ரிசல்ட்டு பார்த்துக்கோ. நாங்கள் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி அதிலே டைம் ஆகிட்டுருக்குன்றதால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க 3 மணி நேரன்றது சும்மா என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக மேக்கப்பில் சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள், மேக்கப்புக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒர்க் இருக்குது. ஹேர் ப்ரிப்பரேஷன், ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணணும். அது 2மே இருக்குது. அதுக்கு தான் டைமே. அந்த டைம் எடுத்து பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்குன்றதால முன்னாடி டைம் எடுத்து பண்ணுறது. எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க ஹேர் லென்த்து தான் செம்ம லென்த்தான ஹேரு. அந்த ஃபுல் ஹேரே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அது கொஞ்சம் வெட்டாக வேறு இருந்தது. அப்போ தான் தலை குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதை ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி க்ரிம்ப் பண்ணி அதை செட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வேறு நடுவில் வந்துருந்து அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ கலர் லிப்ஸ்டிக் போடுறீங்க, அவளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பிரைட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நீங்கள் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக விடும்போது எங்களுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது ஃபைனல் லுக் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியும். நடுவில் பார்த்துட்டும் போது என்ன லிப்ஸ்டிக் மட்டும் தனியாக தெரியுது, லிப்ஸ்டிக் அது மட்டும் பெருசாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் லுக் பார்த்ததுக்கப்புறமே அவங்களே கொஞ்சம் கம்முன்னு ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்டின் வெட்டிங்ன்றதால அந்த வேல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு ஃபைனலாக லுக் எப்படி இருந்ததுன்றதையும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள்.
அவங்களுக்கு என்ன நான் தான் மேக்கப் பண்ண வரேன்றதே தெரியாது. இல்லை ஃபைனலாக அவங்களுக்கு பார்த்ததுக்கப்புறமா எனக்கு உங்கள் மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லியிருந்து என்னோடய நம்பரை அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. அப்போவும் மாப்பிள்ளை கேட்டாங்க, மேக்கப் வந்து ரிமூவ் ஆகிடுமா, சர்ச்சில் மேக்கப்பு ரொம்ப நேரம் ஸ்வெட் ஆகும், ஃபேன்லாம் இருக்காது சொல்லியிருந்தாங்க. நீங்கள் டச் பண்ணாலும் ஒன்றும் வராது, இது டச் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் அந்த மாதிரி தான் மேக்கப்பு, நீங்கள் வேர்த்ததில் மட்டும் தொடச்சி மட்டும் எடுங்க, அது வராது ரொம்ப தளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஸ்வெட்டாச்சு, குளித்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வேர்த்து போச்சு. அந்த ஃபோட்டோஸும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. துடைக்கும் போது டிஷ்யூவில் மேக்கப் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. எந்த மாதிரிங்க, எந்த அளவுக்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு ஃபேஸ் பேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்க சொல்லியிருந்தேன். அவங்க லாஸ்ட்டாக அனுப்பின ஃபோட்டோஸும் இருக்குது, நான் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க மேக்கப்பு கொஞ்சம் கூட டிஸ்டர்பே ஆகலை. ஆனால் அவங்க ஹீட் ஆகும்போது அந்த மேக்கப் கொஞ்சம் மெல்ட் ஆகி டிஷ்யூலாம் லைட்டாக வந்திருந்தது. இது வந்து நான் ஒரிஜினலாக காட்டும் போது ஏன் டிஷ்யூவில் கொஞ்சம் கூட வராது, டிஷ்யூவில் கொஞ்சம் வந்திருந்தது தான். நீங்கள் பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரியும். இதையும் உங்களுக்கு நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அனுப்புகிறேன். அவங்க வேர்த்து எப்படி ஸ்வெட் ஆகி இருந்ததோ, டிஷ்யூவில் எந்த அளவுக்கு மேக்கப் வந்ததுன்றதும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க இப்போ வெளியில் அவுட்டோர் மேக்கப் போகிறோம் அப்படின்னா அவங்க கிளம்பும் போதே நம்மளும் கிளம்பிடணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. எல்லாத்தையும் நம்ம பரப்பி வச்சுடுவோம். எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டேரில் ஏறிட்டு இறங்கிடணும். இப்போது அவங்க காரில் அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டை பூட்டுறதுக்குள்ளே நாங்கள் கிளம்பி வெளியே வந்துடணும். அதனால் எல்லாத்தையும் பறக்க மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த படிக்கட்டில் நான் இறங்குறதே பெரிய விஷயமா இருந்தது. என்னோடய வேனிட்டி தூக்கிட்டு இறங்குறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவங்களோட மேரேஜ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற இருதயாண்டவர் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க சர்ச்சில் தான் நடந்தது. அவங்க வீடுமே அது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது. நாங்கள் போகிறப்ப நாங்கள் க்ராஸ் பண்ணுறப்ப தான் சர்ச்சிலேருந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து சர்ச்சுக்குள்ளே இறங்கி போயிட்டுருந்தாங்க. அப்படியே அது போகிறப்ப வீடியோ எடுங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. அதனால் ஃபோக்கஸாக இல்லை கொஞ்சம். அதுக்கப்புறம் ப்ரைடல் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி ப்ரைடல் விலாக்ஸ் இதுக்கப்புறம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மோர் ப்ரைடல் விலாக் அப்படின்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.